எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியமும் விரோதத்தையும் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டது இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகலமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கிரிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாமலாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். அப்படி வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே நாவு அதை குறித்து 3 வாரம் பக்கம் தியானித்தோம். பாஸ்டர் போர் அடிச்சிருச்சு, நாக்கை பார்த்தாவே வெறுப்பாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அது சொல்ல வேண்டாம். அப்போ அப்படி ஒரு அவ்வளோ கேட்டுட்டோம். பட் இன்னமும் நமக்குள்ள அந்த ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு சொன்னால் என்னது, இன்னமும் கெட்ட வார்த்தை பேசுகிறோம். அன்னைக்கு கடந்த வாரத்தில் ஒரு அம்மா கிட்ட நான் பேசும்போது, பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு வர ஒரு அம்மா கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க பாஸ்டர், இங்கே கேட்க முடியல அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா என்ன கற்றுக்கொண்டாங்க, என்ன பார்த்தாங்க, எங்கிட்டயே சொல்கிறாங்க, என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், உங்கள் சர்ச்சுக்கு தான் வராங்க, நீங்கள் அதையா சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கேட்கும்போது ரொம்ப கவலையாக இருந்தது. பட் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க தான் முடியும். அதனால் அதை மனதில் வைத்து கொள்ளுங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக பாட்டு பாடியெல்லாம் ஆராதிச்சிடலாம், குதிச்சிடலாம், கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லலாம், வசனம் மாட்டி வச்சிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கல் தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம அதை பின்பற்ற முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக முடியும். அதுக்கு ஒரு மார்க்கை, பெஞ்ச் மார்க்கை, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே வச்சுட்டு போயிட்டார். அவர் எங்கேயும் கெட்ட வார்த்தை பேசல. அவருக்கு படுத்தின துன்பத்தை காட்டி நமக்கு ஏதாவது துன்பப்படுத்தினாங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், எத்தனை பேரில் இந்த மாதிரி அடித்தாங்க, நம்மளை எத்தனை பேர் நிர்வாணப்படுத்தினாங்க. வசனம் போட்டிருக்கா எங்கேயாவது இயேசு கெட்ட வார்த்தையில் திட்டினார்னு போட்டிருக்கா? இல்லை. அவர் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கோபப்படலை. தெரியும், பாவமான உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு உபத்திரவம் உண்டு என்பது தேவனுக்கு நல்லா தெரியும். அப்ப விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே ஞானமாய் செயல்படுகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த ஞானம் என்பது படிப்பறிவினால் வருகிற ஞானம் அல்ல. நான் இத்தனை வருஷம் படிச்சுட்டேன், நான் ஞானமாலாம் சொல்ல முடியாது. படித்தவன் தான் இன்னைக்கு அதிக முட்டாள என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. படிப்புக்கும் ஞானத்துக்கும் என்னது வித்தியாசம் கிடையாது. அப்ப இந்த ஞானம் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்குள்ள ஒரு ஜென்யூவான விசுவாசம் வைத்தவர்கள், உண்மையான விசுவாசம் வைத்தவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஞானம் உள்ளவர்கள். அப்ப இந்த ஞானத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று தேவ ஞானம், இன்னொன்று உலக ஞானம். இந்த வாரம் நம்ம எதை தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, தேவ ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அடுத்த வாரம் உலக ஞானத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். அதாவது தேவ ஞானம் என்பது எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலிருந்து என்ன பண்ணக்கூடியது, வரக்கூடியது. உலக ஞானம் என்பது இந்த பூமியிலிருந்து இயற்கையாக மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசானவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் தான் என்னது, உலக ஞானம். அப்ப தேவ ஞானம் பரத்திலிருந்து வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம். அல்லேலூயா. இந்த பைபிள்ல, இந்த வேத வசனத்துல படிச்சு படிச்சு இதை பின்பற்றுகிறவர்கள் வாழ்க்கையில தான் உண்மையான ஞானம் உண்டு. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இந்த அம்மா சொல்றாங்க, அந்த ஐயா சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்கன்னு இந்த உலக ஞானத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஒரு தோற்று போனவர்களாக தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. செக்குலர் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகப்பூர்வமான ஞானத்தை தேடுகிறவர்கள் இந்த சமுதாயத்திலே முரண்பாடு உள்ளவர்களாக தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. உலகம் என்ன சொல்லி கொடுக்கும், நீ சம்பாரி, எப்படியாவது சம்பாரி, அடிச்சு சம்பாரி, ஏமாத்தி சம்பாரி, இதை இப்படி புடுங்கு, இதை அப்படி புடுங்கு, இதை பண்ணு, இதை ஏமாத்திரு, இவங்களை ஏமாத்திரு, இவங்களுக்கு துரோகம் பண்ணிரு. இதுதான் உலகம் சொல்லி கொடுக்கிற ஞானம். நான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுப்பா அப்படிங்கிறார். அவன் ஒரு காரியத்தில் உனக்கு துரோகம் பண்றானா, அவன் அடுத்த காரியத்துக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி நீ ஏன் அடுத்த காரியத்துக்கு துரோகம் பண்ற, இதையே வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணிடணும், கொடுத்துரும்.
ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாரு. உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ஞானம் கொண்டவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதே போல உலக ஞானம் முக்கியமா எதை கற்றுத்தரும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள் பார்வையை மாற்றி விட்டுரும். அழகு, வெற்றி, திருமணம், தாய் தகப்பன், அதே போல தார்மீக குணங்கள், இது எல்லாவற்றினுடைய பார்வையும் என்ன பண்ணிரும், உலக ஞானம் மாற்றி விட்டுரும். உலகத்தில் அழகுன்னா எதை சொல்லுவான், அவன் போடுற மேக்கப்பு, அவங்க போடுற உடை, அவங்க போடுற நகைகள், அவங்க வைத்திருக்கிற காஸ்மெட்டிக்ஸ், இந்த மாதிரியான காரியங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இதுதான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி, கார், புது வாகனம், மொபைல் ஃபோன், இதை பார்த்து தான் அழகு அசிங்கம்னு என்ன பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணுறாங்க, வரையறை கொடுக்குறாங்க. இதுதான் உலக ஞானம். ஆனால் ஆண்டவரை ரொம்ப அழகானவர், சம்பூர்ணமானவர்னு எதை வச்சு சொல்கிறோம், எங்கே சொல்கிறோம், சிலுவையில். அல்லேலூயா. அடித்து வேர்வை சிந்தி சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு மனுஷன் நிர்வாணமாக கிடக்கிறார். அப்படி உடம்பெல்லாம் ரத்தம், அப்படி ரத்த வாடை. யோசிச்சு பாருங்க, 2 நாள் மேலெல்லாம் ரத்தம் இருந்தால் என்ன ஆகும்? அதுவும் மிருகம் ரத்தம் கூட ஸ்மெல் கம்மி தான், மனுஷனுடைய ரத்தம் அதை விட ரொம்ப ஸ்மெல்ல நாற்றம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை தான் அழகுன்னு நம்ம என்ன பண்ணோம், அவர் சம்பூர்ண அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அழகுள்ளவர் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அப்போ உலக ஞானம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. அல்லேலூயா. தேவ ஞானம் தான் நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை எப்படி சோதிக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு டெஸ்ட்டில் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், உலக ஞானமும் தேவ ஞானமும் அவன் கண்ணு முன்னாடி அவன் கையில் இருக்கு. அவன் எதை எடுத்துக்கிறான், எதை தூக்கி எறிகிறான். உலக ஞானத்தை எடுத்துக்கொண்டு தேவ ஞானத்தை புறம் தள்ளுகிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இல்லை. அதே சமயத்தில் தேவ ஞானத்தை எடுத்துக்கொண்டு உலக ஞானத்தை புறம் தள்ளுகிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ள உண்மையான விசுவாசம் என்னது உண்டு, ஒரு ஜென்யூனஸ் உண்டு. இன்றைக்கு நமக்கு கேட்கிற கேள்வி அதுதான், உலக ஞானத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோமா, தேவ ஞானத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோமா? அதுதான் கேள்வி. அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், ஐயா உலக ஞானம்னா என்ன, தேவ ஞானம்னா என்ன? யாக்கோபு ஒரு தெளிவான விளக்கத்தை 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கிறார். அதுல தேவ ஞானத்து என்னென்ன அப்படின்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் தேவ ஞானத்தை குறித்து சொல்லுது. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 14, 15, 16 இதெல்லாம் எந்தன்னா உலக ஞானத்தை குறித்து என்ன பண்ணுது சொல்லுது. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவ ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பாயிண்ட் பாருங்க, 13ஆம் வசனத்தில், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். தேவ ஞானம் ஒரு மனுஷனை எப்படி வழி நடத்தும் அப்படின்னு சொன்னா, கிரியைகளை நல்ல நடக்கையிலே வழி நடத்தும். அவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், நல்ல நடக்கையிலே என்ன பண்ணும் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அவனுடைய கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுடைய நடக்கைகள், அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம், அதுலதான் தேவ ஞானம் வெளிப்படும். அவனுடைய பார்வை, அவனுடைய பேசுகிறது, அவனுடைய கேட்கிறது, அவன் கை செய்கிற காரியம், அவன் கால் போகிற காரியம், இது எல்லாமே தேவ ஞானம் என்பது இன்டலெக்சுவல் அப்படிம்பாங்க. அதாவது பைபிளை நான் ஃபுல்லா படிச்சிட்டேன் பாஸ்டர், அப்படியே ஆதியாமத்திலிருந்து தெரியும் அப்படிம்பாங்க. சில பேர் ஆண்டவருக்கு எனக்கு ஒரு தனி கனெக்ஷனே உண்டு அப்படிம்பாங்க. ஆண்டவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவரை பேச நான் பேச அப்படிம்பாங்க. எங்க வீட்டுக்குள்ள கதவை சாத்தி மாத்திரம் பேசுவாங்க. வெளியே வந்தா இவங்களுக்குள்ள வேற ஒன்று இருந்து என்ன பண்ணும், வெளியே பேசும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பேசுறது வேற மாதிரி இருக்கும், அவங்க செய்யற காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். பட் நான் ஒரு கிறிஸ்டியன், ஆனா நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுவாங்க, அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. எல்லாருமே, நானும் நீங்க எல்லாருமே அப்படிதான். நம்ம எல்லோருமே அந்த கேட்டகரியில வரமாங்கிறத யோசிக்கணும். அப்படி பெருமை பேசுறது இல்லை, என்னுடைய குணம்தான் தேவ ஞானம் எனக்குள்ள இருக்கா இல்லையான்னு இந்த உலகத்துல வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறதே. சகோதர சகோதரியே, உங்க குணம் தான் நல்ல நடக்கை. நல்ல நடக்கைனா நடந்து போறது இல்லை. நல்ல நடக்கை அப்படின்னு சொன்னா அன்றாட என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கிரியைகள், அது ரொம்ப முக்கியம். அது எப்படின்னா எல்லா ஏரியா, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகள், நான் வேலை செய்யற இடம், ஒருத்தர் முரண்பாடா பேசுறாங்க, என்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்கிற பதில்,
என் குடும்பத்து ஆட்கள்கிட்ட நான் எப்படி பழகிறேன், என் நண்பர்கள்ட்ட நான் எப்படி பழகிறேன், என்னை சுற்றி உள்ளவர்கிட்ட நான் எப்படி பழகிறேன், தேவ பிள்ளைகள்கிட்ட நான் எப்படி பழகிறேன், இயேசுவை பற்றி அறியாதவர்களிடத்தில் நான் எப்படி பழகிறேன், இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஞானம் என்ன பண்ணும்? வெளிப்படும். உறவுகள் மத்தியில, குடும்பங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில ஞானமா செயல்படணும். நல்ல நடக்கை ரொம்ப கவனமா கவனிங்க. நம்மளை பத்தி ஒருவர் எப்படிப்பட்ட, நம்முடைய குணாதிசயத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஒருவர், அவங்க எப்படிப்பட்டதான சாட்சி. அவனை அப்படி பேசி அப்படி கொண்டு போயிடலாம், இந்த பெண்ணை இப்படி பேசி இப்படி என்ன பண்ணிடலாம், கூட்டிட்டு போயிடலாம், இங்க இதை செஞ்சிடலாம், அங்க அதை செஞ்சிடலாம் அப்படிலாம் சொல்றாங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது இடத்துல குறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இவனை கோபப்படுத்தினா இந்த விஷயத்தை சொன்னா அவன் கோபப்பட்டுருவான், இந்த காரியத்தை சொன்னா அவன் இங்க வந்துருவான், அந்த விஷயத்தை சொன்னா அவன் அந்த காரியத்தை அப்படி செஞ்சிருவான். என்னுடைய நல்ல நடக்கை எப்பொழுது ஒரு கெட்ட குணமாக என்ன பண்ணுகிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஞானி, விவேகம் உள்ளவன் இப்படிங்கிற அடையாளம் அதை வைத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது. எங்கிட்ட இருக்கிற பணத்தை வைத்தோ, நான் படித்தவன் படிக்காதவன் அது கிடையாது. என்னுடைய உலகம் பார்க்கிற முக அழகோ, என்னுடைய மற்ற பொருட்களின் அழகோ, அதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியாது. வேதவசனம் சொல்லுது அதெல்லாம் விவேகி ஞானி எல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ அவன் ரொம்ப சம்பாரிச்சிட்டான் பாஸ்டர், ஐயா அவன் ரொம்ப பணம் கோடிக்கணக்காக நல்ல ஞானம் உள்ளவன் அப்படின்னு சில பேர் நம்ம சொல்றோம். இல்லை, அப்படிலாம் கிடையாது. சம்பாரிச்சுட்டான் அவன் ஞானி, சம்பாதிக்கலைன்னா அவன் ஞானி இல்லை. நல்லா படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு அவன் ஞானம் உள்ளவன், ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவன், இல்லை மார்க்கே எடுக்காதவன் அவன் முட்டாள், அப்படிலாம் கிடையாது. கடவுள் அவனை படைத்திருக்கிறார். அவருடைய ஞானத்தை அவன் சரியாக எங்கெங்கெல்லாம் பயன்படுத்திட்டு வரானோ அவன் தான் ஞானம் உள்ளவன். நான் எனக்கு இன்னைக்கு படிப்பு வரலன்னா நான் வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை ஞானத்தோடு செய்யணும். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் லஞ்சம் வாங்குறது ஞானம் உள்ள ஒரு செயல் கிடையாது. நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு போய் கீழே உள்ளவனை ஏமாத்தி பணம் முடுங்கிறது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, வட்டி கணக்கு போடும்போது சொல்லுவாங்க, நான் படித்தவன்ல கரெக்டாக வட்டி கணக்கு போட்டு கேட்டேன்ல அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ அவன் ஞானம் உள்ளவனா? இல்லை. நடக்கை, என்னுடைய குணாதிசயம், என்னுடைய கேரக்டர், தேவ பிள்ளைகளுடைய குணாதிசயத்தை ஒருவரும் இந்த உலகத்தில் என்ன பண்ணக்கூடாது? அசாசினேட் பண்ணக்கூடாது. அசாசினேட் அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியாக்க கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, கேவலப்பட்டு. நான் தேவ பிள்ளைன்னு சொல்லி நீங்க வெளியே சொல்றதை காட்டிலும், ஆண்டவருடைய பிள்ளையா நீ இப்படி பேசுற, ஆண்டவருடைய பிள்ளையா நீ இப்படி வர, ஆண்டவருடைய பிள்ளையா குணம் இப்படி இருக்கு, இப்படி சொல்லக்கூடாது. அவன் கடவுளை கும்பிடுறவன், ஞானம் உள்ளவன். பாரு, அந்த சண்டையில் அவன் நிக்காம கடந்து போயிட்டான் பார், அந்த இடத்துல அவன் நிக்காம போயிட்டான் பார், அந்த விஷயத்தை அவன் செய்யாம போயிட்டான், அவன் ஞானம் உள்ளவன். என் கிரியைகளும் என் நடக்கைகளும் தான் நான் ஞானம் உள்ளவனா, அதாவது தேவ ஞானம் கொண்டவனா இல்ல உலக ஞானம் கொண்டவனா என்பதை என்ன பண்ணும்? தீர்மானிக்கிறதா இருக்கு. அதே இரண்டாவது காரியம், அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உபயோகப்படுத்துறார். என்ன உபயோகப்படுத்துறார்? ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு, ஜென்டில்னஸ். இந்த சாந்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹியூமிலிட்டி அப்படிம்பாங்க, தாழ்மைப்படுத்துவது. மீக்னஸ் அப்படிம்பாங்க, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுவது. சில பேர் அதை ஒரு குறையா சொல்றது உண்டு. சில பேர் படிப்பு இல்லை, படிப்பறிவு இல்லைன்னா அது வெளியே சொல்ல அப்படியே தங்களை தாழ்த்துவாங்க. அதை சொல்லல, அது நம்மளுடைய முட்டாள்தனம். படிக்கலங்கிறத தைரியமா சொல்லலாம். என்கிட்ட இது இல்லை, ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்க, நீ இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஆடை உடுத்திட்டு வா, பட்டு புடவை உடுத்திட்டு வா கல்யாணத்துக்கு அப்படிம்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கூனி குறுகி அப்படின்ட்டு பட்டு புடவை இல்லையே அப்படின்னு அழுகிறது. இல்லை பட்டு வேஷ்டி கட்டிடுவான்னு அப்படியே பட்டு வேஷ்டி இல்லையா, என்கிட்ட இல்லை. அதை சொல்லி அந்த இடத்த விட்டு கடந்து போகிற ஒரு தைரியம் இல்லை. அந்த தாழ்மையை சொல்ல, இந்த என்ன தாழ்மை அப்படின்னு சொன்னா, எனக்கு செய்ய வல்லமை உண்டு, ஆனால் அந்த வல்லமையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் சாந்தம். அல்லேலூயா, அதுதான் சாந்தம். அது குதிரை, அந்த நம்ம கடந்த வாரம் தியானிச்சோம். குதிரைக்கு அதான் சொல்ற, குதிரை வல்லமை உள்ளது, ஆனால் அதனுடைய கடிவாளம் அதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த இடத்துல வேகமா போ, இந்த இடத்துல ஸ்லோவாகு, இந்த இடத்துல லெஃப்ட் எடு, இந்த இடத்துல வலது பக்கமா போ, இந்த பக்கம் இடது பக்கமா போ, இந்த இடத்துல நில்லு. ஒரு வாகனத்துக்கு எப்படி ஒரு பிரேக், அதுதான் சாந்தம்ங்கிறது. சாந்தத்தோடு இருக்கக்கூடிய ஞானம், அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு வல்லமையை தனக்குள்ள என்ன பண்றது? அப்படியே கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுகிறது? வைக்கிறது. சகோதர சகோதரி, இந்த சாந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஒரு கடவுள். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு கடவுள். திரியேக தேவன்ல அவர் ஒரு தேவன். அவர் பிதாவினுடைய குமாரன். அவருக்கு நல்ல வல்லமை உண்டு. he have a full rights. அவர் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லா விஷயத்துக்கும் பிதாவை ஜெபம் அந்த 2 மீன் பிதாவிடத்துல ஜெபம் பண்ணார். எந்த விஷயமா இருந்தாலும் பிதாவை சார்ந்திருந்தார். அவர் சுயமாக எந்த விஷயத்தையும் ஏன் ஆண்டவர் செய்யல? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அப்புறம் பிதாவுடைய சித்தம் செய்வதற்காக. அப்புறம் சின்ன பிள்ளைங்களாம் சொல்றாங்க, பட் அந்த மொழி எனக்கு புரியல. நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும். யோசிங்க. 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் கடைசி சிலுவை வரைக்கும் அவ்வளோ சாந்தமா இருந்து எதுக்காக அப்படி இருந்தார்? அவருக்கு என்ன வல்லமை இல்லையா? பிதாவுக்கு சமமான ஒரு ஆள். என்னங்க? சித்தமா இருந்தது. நம்மை நேசித்தார், நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். ஏன் அந்த சாந்தம் வந்துச்சு? அப்படி எக்ஸாக்டான கிட்ட வரீங்க. என்ன ஏன் அப்படின்னா, அவர் பிதாவின் மேல் வைத்த ட்ரஸ்ட், நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, என் பிதா அவர் செய்ய சொல்ற காரியம் அது நன்மைக்காக தான் இருக்கும். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு மாதிரி காட்டின இடத்துல பாய்வான், நீட்டின இடத்துல படுப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. நான் காட்டின இடத்துல அவன் போவாயா, அவன் அப்படி நம்பிக்கை கொண்டவன். அப்படி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. ஏன், எதுக்கு, என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்க அவருக்கு அந்த மனசு கிடையாது. அதுதான் சாந்தம். he had the power. அவருக்கு வல்லமை உண்டு. ஆனா இந்த இடத்துல அவன் வல்லமை வேண்டாம்ப்பா, இந்த இடத்துல நீ சாந்தமா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ஏன் சாந்தமா இருக்கணும்? எனக்கு வல்லமை இல்லையா? பரலோகத்துல எனக்கு மேன்மையான இடம் உண்டு, எனக்கு மேன்மையான அதிகாரம் உண்டு, உங்களுக்கும் எனக்கும் சமமான அதிகாரம் உண்டு. நான் எதுக்கு அப்படி போய் இருக்கணும்? இல்ல. சிலுவையில நீ சாகணும், சிலுவையில அடிக்கப்படணும், 3 நாளைக்கு அப்புறம் தான் உயிர் தழுவ, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அந்த நம்பிக்கை என் பிதா நன்மைக்கு தான் செய்யறார். அல்லேலூயா. ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்காத ஒரு குணம். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்னைக்கு சில விஷயங்களை கேட்டு சொன்னோம், வேத வசனத்திலிருந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதை சாந்தத்தோடு கேட்கறதே கிடையாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் அப்படி பண்ணக்கூடாதா? ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? ஏன் இதை செய்யக்கூடாதா? ஏன் அதை செய்யக்கூடாதா? கேள்வி கேட்கிறோமா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு போய் தேவ வசனம் இப்படி சொல்லுதுங்க, இந்த காரியத்தை இப்படி பண்ணாதீங்க, இந்த விஷயத்தை ஏன் பாஸ்டர் இப்படி வந்து இப்படி பண்ணா தப்பு இல்லை பாஸ்டர்? இல்லை பாஸ்டர், அப்படி வந்து அந்த காரியத்தை அப்படி பண்ணிட்டோம்னா, இல்லை இந்த காரியத்தை இப்படி போய் இப்படி பண்ணிட்டோம்னா, ஏன் தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது? ஏன் இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடத்தை நம்மளால கற்றுக்கொள்ள முடியல? இன்னைக்கு வரையும் போராடிட்டு இருக்கிறோம். விட்டு கொடுத்துறா அப்படிங்கிறாரு, நம்ம விட்டு கொடுக்க முடியல. தூக்கி எறிஞ்சிடறாங்கிறாரு, அதை தூக்கி எறிய முடியல. ஒரு மனுஷன் தான், ஒரு மாம்சீக மனுஷன் தான். சில இடங்கள் அவர் அப்ரோச் பண்றாங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன என் வேலை இன்னும் வரலப்பா அப்படின்னு. அவர் தன்னைத்தானே என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல இருந்து தன்னைத்தானே விலக்கி கொள்றார். கேட்கலாம் ஒரு கேள்வி. 30 வருஷம் அப்பா அம்மாவோட கூட இருந்துட்டு இயேசு கிறிஸ்து இப்போ வந்து அப்பா அம்மா வெளியே நிற்கிறாங்க, உங்க சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்கன்னு சொன்ன உடனே, அவங்க என் அம்மாவும் கிடையாது, என் சகோதரனும் கிடையாது, தேவ சித்தத்தை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் என் சகோதரன், அவங்க தான் என்ன தாய் அப்படின்னு போல்டா சொல்லிட்டார். அது எப்படி ஒரு தாய் பாசத்தை அப்படி தூக்கி எறிய முடியும்? அது எப்படி முடியும்? ஒரு பிள்ளை பாசத்தை எப்படி பாசத்தை தூக்கி எறிய முடியும்? என் மகன் சொல்லிட்டான் நான் செஞ்சுட்டேன், என் மகன் சொல்லிட்டான் நான் செஞ்சுட்டேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நான் செஞ்சுட்டேன், எங்கள் அப்பா, அவங்க பாசத்தை நான் எப்படி தூக்கி எறிய முடியும்? அவங்களுக்காக இந்த தப்பை பண்ண பாஸ்டர் நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றில் தான் பிறந்தார். ஆண்டவர் சொன்னார், அவங்க என் தாயின் சகோதரன் தாய் கிடையாது, வேத வசனத்தை சித்தத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு என்னது தாய். அல்லேலூயா. அப்போ என் தாய் என்ன ஒரு தப்பான விஷயம் செய்ய சொல்கிறாங்கன்னா நான் செய்ய மாட்டேன். என் பிள்ளை ஒரு தப்பான விஷயத்தை சொல்கிறாங்கன்னா நான் செய்ய மாட்டேன். சாந்தம் அப்படின்னு சொன்னால் இப்படி உண்மைன்னு அடக்கி வைக்கிறது இல்லை. சில பேர் சாந்தம்னா இப்படி அடக்கி, இதுதான் சாந்தம் அப்படின்லாம் இல்லை. சாந்தம் அப்படின்னு சொன்னால் ட்ரஸ்ட், நம்பிக்கை தேவன் மேல நடத்து. நீ பண்றதை பண்ணு, நான் கர்த்தருக்கு என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டேன்.
அதே நேரத்தில் அவருடைய வல்லமை எங்க வெளிப்படுத்தணுமோ அங்க வெளிப்படுத்துற. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சாந்தத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் என்னன்னா, எங்க கண்ட்ரோல் பண்ணுமோ அங்க கண்ட்ரோல் பண்ணும், எங்க வெடிக்கணுமோ அங்க வெடிக்கணும். நம்ம பண்ற தப்பே அதுதான். நல்லா கவனிங்க, சிலுவையில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியா மாறுறாரு. ஆனா தேவாலயத்தில் அவர் எப்படியா மாறுறாரு? சீரும் சிங்கமா என்ன பண்றாரு இயேசு? சொல்லுங்க, என்ன பண்ணாரு? தேவாலயத்துக்கு போய் தூக்கி டப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறார். கோபம், அவ்வளோ கோபம். ஏன்? தேவனுடைய கூடாரத்தை, தெய்வீக கூடாரத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வியாபாரத்துக்கு என்ன பண்ணீங்க? ஞானத்தோடு கூடிய சாந்தம்னா அதுதான். உன்னுடைய வல்லமையை நீ எங்க பயன்படுத்தணும்னு என்னைக்கு ஞானமா செயல்படுறோமோ அதுதான் தெய்வீக ஞானம். அல்லேலூயா, அதுதான் தெய்வீக ஞானம். சும்மா விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் ஐயாவும் அம்மா பயங்கர சண்டை போடுவாங்க. ஆனா ஒரு பாவம் வந்து நிற்கும், அப்ப சமாதானமா போயிடுவாங்க. பாவம் 10 ரூபா வீட்டில் ஒரு புள்ள திருடிடும், போட்டு அடின்னு எப்படி நீ 10 ரூபாய் திருடலாம் ஆன்னு கத்திட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிடும், எங்கேயாவது பாம்பு, பாஸ்டர் என்ன பாஸ்டர் பண்ணுறது, தப்பு பண்ணிருச்சு, என்னங்க ஐயா பண்ணுறது, தப்பு பண்ணிடுச்சு, என்ன பாஸ்டர் என்னங்க ஐயா பண்ணுறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒத்துக்கிட்டங்க ஐயா, செஞ்சுட்டங்க ஐயா. வல்லமை எங்க உபயோகப்படுத்தணும்னு ஞானமா என்ன பண்ணணும்? செயல்படும். அதுதான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. நம்முடைய வல்லமையை சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தருக்காக என்ன பண்ணும்? பயன்படுத்தணும். இன்றைக்கு நம்ம பண்ற தவறு என்னன்னா, அப்படி சரியா பயன்படுத்துறது கிடையாது. எங்க கர்த்தருடைய வார்த்தை தவறாக போகுதோ, எங்க தேவ சித்தம் தவறாக போகுதோ, எங்க கர்த்தருடைய வசனம் அபியூஸ் பண்ணப்படுதோ, அங்க கெடுக்கப்படுதோ, அங்க நமக்கு கோபம் வரணும். உங்க பிள்ளைங்க சரியா வேத வசனத்தை வாசிக்கல, கோபம் வரணும். ஜெபம் பண்ணல, கோபம் வரணும். வேதத்துக்கு புறமான காரியத்தை செய்யும் போது நமக்கு அங்க கோபம் வரணும். அதே சமயத்துல மற்ற இடங்கள்ல நமக்கு சாந்தம், எங்கெங்க அமைதியா இருக்கணுமோ அங்கங்க அமைதியா இருக்கணும். தேவன் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் கொண்டு போற பாதையில் என்ன பண்ணும்? அமைதியா இருக்கணும். சில நேரத்தில் நம்ம சொல்ல, கர்த்தர் திருத்துவார் பாஸ்டர், நான் விட்டு கொடுத்துட்டேன், என்ன பண்ணிட்டேன்? கர்த்தர் திருத்துவார். டெசிஷன் உங்க கையில இருக்கு, முடிவெடுக்க வேண்டிய காரியத்தை உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பதில் சொல்லிடுறோம்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? திருத்துவார் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறோம். இல்ல, ஞானத்தோடு கூடிய சாந்தம். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் பக்கம் இருக்கு, நான் சீக்கிரம் கொண்டு போறேன். 17ஆம் வசனம் வந்துருங்க. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். நல்லா கவனிங்க, எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருது. சுத்தமுள்ளதாயும். சுத்தம் அப்படின்னு சொன்னா அதுல என்ன கிடையாது? இப்போ ஒரு கடலெண்ணெய் வாங்குறீங்க, அந்த சுத்தம்னு அந்த கடலெண்ணெய் எப்படி சொல்லுவீங்க? கலப்படம் இல்லாது. ஒரு டிஃபைல்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு மிக்ஸ்டு, அதில் ஜாயினிங் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சுத்தமுள்ள ஒரு ஞானம், அதுல ஒரு மிக்ஸே என்ன பண்ணாது? இருக்காது. இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுடைய இன்னர் மோட்டிவ், உள்ளான நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சுத்தமுள்ள நோக்கமா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு உள்நோக்க வச்சு திரிச்சு பேச மாட்டாங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது, ஒரு ஆணிடத்திலேயோ ஒரு பெண்ணிடத்திலேயோ இல்லை மற்ற காரியங்கள்லையோ, நம்ம கடந்த நாட்கள்ல மற்றவர்கள் பேசுறதை நம்ம எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த வசனம், நம்ம இந்த வார்த்தை, நம்ம எந்த நோக்கத்தை வச்சு இந்த டபுள் கேம் விளையாடுறதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேணும்னா கேளுங்க, வேண்டானா விட்டுருங்க. பேசுறது சரியான ஒரே அர்த்தத்துள்ள ஒரு வார்த்தை பேசணும். 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி தொடங்குற விஷயம்தான் எல்லா விஷயங்களிலும் இரட்டை போக்கு வந்துடும் நமக்குள்ள. ரொம்ப கவனமா இருக்கணும். சுத்தம் இருக்கணும், பியூருங்க. சுத்தமான எண்ணெய், சுத்தமான பருப்பு, சுத்தமான அரிசிங்கிற நம்ம சொல்ற மாதிரி சுத்தமான தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்தணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் மற்ற திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து அப்படியே ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய மனுஷனா மாறிடுவோம். அப்படியே குளிச்சு ஹல்லேலூயா சோத்திரம் அப்படின்னு வந்து தேவனுடைய ஆராதிச்சு போகும்போதெல்லாம் அல்லேலூயா சோத்திரம் அப்படின்ட்டு போறது. அங்க பாக்குறவங்க எல்லாம் கையை சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர் அப்படிங்கிறது. மண்டே ஆனவுடனே வேற மாதிரி மாறிடுது, திங்கக்கிழமை ஆனவுடனே வேற மாதிரி பார்த்தா யாரையோ திட்டுறது, மனசுக்குள்ள கடிந்து கொள்றது, மனசுக்குள்ள வெறுப்பு, இந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ணுது? வர ஆரம்பிக்குது. ஆனா வேதவசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா.
இயேசுவை தரிசிக்கணும்னா இருதயத்துல மிக்ஸ்டு இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் சொல்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் தோசை சாப்பிட தான் ஆசை, சரி இட்லி சுட்டுட்டு சாப்பிட்றோம் பாரு, அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனக்கு என்னமோ அப்படிதாங்க இருக்கணும்னு ஆசை, எனக்கும் இப்படியெல்லாம் ட்ரெஸ் போடணும்னு ஆசை, இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசை, எனக்கும் படத்துக்கு போகணும்லாம் ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, ஆண்டவருக்காக நான் போகிறதில்ல. இப்படி சில பேர் சொல்கிறது உண்டு, சில பேர் போகிறது உண்டு. அப்படி இல்லை, இது மிக்ஸ்டு. இவங்க யாரை தரிசிக்க முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க முடியாதுன்னா தேவ பிரசன்னம் இருக்காது, தேவ மகிமை இருக்காது, தேவனுடைய வழிநடத்துதல் இருக்காது. பரிசுத்தமா இருதயம் பரிசுத்தமா என்ன பண்ணும் இருக்கணும். ஒருவர் கூட எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. 2 சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள மாம்சத்துல என்னென்ன வரும் அப்படின்னா, அவனுக்கு வெளியரங்கமா வெளிப்படுகிற பாவமான காரியங்கள், அவனுடைய பொய் பேசுறது, அவன் சாபம் கொடுக்கிறது, அவனுக்குள்ள இருக்கிற வேசித்தன ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, திருடுகிற எண்ணம், இந்த மாதிரியான காரியங்கள். உள்ளான மனுஷனுக்குள்ள சில பேர் வச்சிருப்போம், பெருமை, கோபம், அடுத்தவங்களை திட்டுகிற மனப்பான்மை, அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கிறது, மறைமுகமான இச்சை, இதெல்லாம் இன்வர்டு உள்ளான இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இதெல்லாம் உங்க இருதயத்தை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதில் ஏதாவது ஒரு காரியம் இருந்துட்டா கூட போதும், நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும், அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க ஏன் தேவ வாக்கு தத்தத்தை இந்த உலகத்துல சுதந்திரிக்க முடியலன்னா, மாம்சத்திலும் ஆவியிலும் சுத்தம் இல்லை. தொடர்ந்து பாவம்னு நமக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்கும், அதை விட முடியல நம்மளால. ஆனா அதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாமல், கர்த்தரை தரிசிக்க முடியாமல் உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது. என் சகோதர சகோதரியே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியாமல், அவர் கரம் செயல்பட முடியாமல், ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வராம அது என்ன பண்ணி கொண்டு இருக்குது, தடுத்து கொண்டு இருக்கிறதே. ஏற்கனவே சொன்னது உண்டு, என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கா. எல்லா விஷயத்தையும் நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணணும், யோசிக்கும். சில நேரத்தில் நம்ம சொல்ற ஒரு அழகான, எனக்கு தெரியும் அது தப்புன்னு விட்டுருவேன். என்ன இந்த டைலாக் நம்ம சொல்றோமா இல்லையா, ஏதாவது ஒரு விஷயம் விட்டுருவேன். அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ அதை நான் விட்டுருவேன். அதுக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு நான் விட்டுருவேன். எப்போ வரும், எப்போ போகும். தப்புன்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்திட்டாரு, இது தேவையில்லாத விஷயம்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்திட்டாரு. இல்லை அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அதுக்குன்னு பாவத்தை விடுவதற்கு நீங்க நேரங்காலம் பார்க்காதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. தவறான காரியம் ஆண்டவர் உங்களுக்கு அடையாளப்படுத்திட்டாருன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. இல்லை அதுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு நேரம் வரும். நீ செய்யற பாவம் உனக்குள்ள அது விளைஞ்சு அது வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு நேரம் வரும்னா வாழ்க்கையே அங்கே முடிஞ்சிடும். இன்னும் ஆண்டவருடைய வருகை வந்துடும், இல்லை நம்ம செத்து போயிடுவோம். சில பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவங்கள் தான் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாம தடுத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கென்று பயன்பட முடியல, தேவ ராஜ்யத்திற்கென்று எழுந்து நிற்க முடியல. சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயத்தெல்லாம் விட்டு கொலை பண்ண மாட்டேன் பாஸ்டர், விபச்சாரம் பண்றது இல்லை, நான் வேசித்தனம் பண்றது இல்லை, திருடுறது இல்லை, சாபம் கொடுக்கறது இல்லை, கெட்ட வார்த்தை நான் பேசுறது இல்லை. பட் சிம்பிளான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், டிவி பார்க்கறது ஆகட்டும், மொபைல் ஃபோன் பார்க்கறது ஆகட்டும், பேசுகிற வார்த்தைகள் இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும், ஜஸ்ட் ஃப்ளோவில் வர கமெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை விட முடியாததுனால தான், பெரிய காரியங்களை விட்டாலும் இந்த சின்ன காரியங்களை விட முடியாததுனால தான் கர்த்தருக்காக நம்ம பயன்பட முடியல, தேவன் நாமத்துக்கென்று பயன்பட முடியல. கர்த்தர் என்ன எந்த விஷயத்தையும் அனுமதிக்க மாட்டேங்கிறார். தவறுன்னு தேவன் வெளிப்படுத்துறாரா, நான் இன்னும் சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அதனால சொல்ற, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் தான் ஃபர்ஸ்ட். சுத்தம் இல்ல, பரிசுத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்கு அத்தனை பாயிண்ட் வேஸ்ட். அவங்க சாந்தமா இருக்க மாட்டாங்க, இணக்கமா இருக்க மாட்டாங்க, அர்ப்பணிப்போடு இருக்க மாட்டாங்க, கீழ்ப்படிதலோடு இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்க மாட்டாங்க.
அடுத்தது 4வது ஒரு பாயிண்ட் 17ஆம் வசனத்துல 2வது பாருங்க. பின்பு சமாதானமும் சாந்தமும். அதுல 3 சொல்றாரு, சமாதானம், சாந்தம், இணக்கம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சமாதானம், பீஸ் லவ்விங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவார்கள். ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்குள்ள சமாதானம் பண்றது ரொம்ப முக்கியம். அவனுக்குள்ள இன்னும் கோபத்தை தூண்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்காது அப்படின்னு சொன்னா, பிடிக்காத விஷயத்தை திரும்ப நான் சமாதானம் பண்றேன்னு அவங்களுக்குள்ள அதை இன்டியூஸ் பண்ணக்கூடாது. அது அமர விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அதுல சமாதானத்தை கொண்டு வர பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, இல்ல வெளியில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒரு சண்டை நடக்குது, 2 பேத்துக்குள்ள சமாதானத்தை இழந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்? நம்ம தேவ பிள்ளைகளா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள சமாதானம் செய்கிற முயற்சியில் இருக்கணுமோ தவிர, நடந்த விஷயத்தையே பேசி பேசி இல்ல அதுக்குண்டான காரியத்தை செஞ்சு செஞ்சு அவங்களை இன்னும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு நன்மையா இருக்குது, எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி இன்னொருவரை காயப்படுத்துகிறவர்கள் ஒருபோதும் சமாதானம் பண்ணுகிறவர்களா என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்க என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க, நான் சமாதானத்தை இழந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த இன்சிடென்ட் என்னவோ அதை அந்த நேரத்தில் விட்டுருவாங்க, அதை புறந்தள்ளிடுவாங்க கொஞ்ச நாள். அது அவர்களுக்கு எவ்வளவு தேவையா வேணா இருக்கலாம், அது மற்றவர்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த இன்சிடென்ட்டை திரும்ப திரும்ப கொண்டு வந்து என்னுடைய சுயத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய மகிழ்ச்சி, அவன் கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டு போறான், அந்த பொண்ணு பாடுபட்டா பாடுபட்டு போகுது, அவங்க வேதனைப்பட்டா நான் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு செய்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவ பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. இல்ல. தேவ ஞானம் கொண்ட பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குது, இல்லை வெளியில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, எந்த விஷயம் அவங்களை அப்படி பண்ணுதோ அந்த விஷயத்திலிருந்து முதல் அவங்களை வெளியே கொண்டு வர பார்க்கணும். ஜெபிக்கணும் ஆண்டவருடைய சமூகத்தில், தெய்வ சமூகத்தில் ஜெபிங்க. எல்லாத்துக்கும் பதில் ஜெபந்தான். ஜெபந்தான். காத்திருக்க முடியல பாஸ்டர் எங்கனால, நாளைக்கே எல்லாத்தையும் விஷயம் மாத்திரணும். கர்த்தர் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் 7 நாள் காத்திருந்து 7வது நாள் தான் யாரை உருவாக்குனார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இருக்கிற வல்லமைக்கு ஒரே நாள்ல இப்படிங்கிற நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஒரே நாள் நம்ம படைச்சிட்டு போயிடலாமே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவ்வளவே தேவையில்லை. எல்லாமே உண்டாகட்டும், வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், கடல் உண்டாகட்டும், கப்பல் உண்டாகட்டும், மனுஷன் உண்டாகட்டும் அப்படின்ட்டு போயிருக்கலாமே. ஜஸ்ட் வெயிட்டட். 6 நாட்கள் காத்திருந்தார். ஒவ்வொரு நாளா ஒவ்வொன்றா வடி, இது நல்லது, இட்ஸ் குட், இது நல்லது, இது நல்லது, இது நல்லது. கடைசியில் மனுஷனை படைச்சு அவனை கொண்டு போய் இது நல்லது. எப்படி கடவுள் பாருங்க காத்திருந்து செஞ்சார் எல்லா விஷயத்தையும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவம் வந்த பிறகு இந்த பூமியில கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் 3000 to 4000 வருடங்கள் காத்திருந்தார் தேவன் பிதா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறதுக்கு உண்டான இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3000 to 4000 வருஷங்கள். ஏன் அவ்வளவு நாள் ஆண்டவர் காத்திருந்தார்? ஆபிரகாம் வயிற்றிலே இயேசு பிறந்திருக்கலாமே, ஈசாக்கு வயிற்றில பிறந்திருக்கலாமே, தாவீதினுடைய ஒரு பிள்ளையா இயேசு பிறந்திருக்கலாமே. ஏன் ஆண்டவர் அவ்வளவு நாட்கள் காத்திருந்து ஒரு காரியத்தை அப்படி கொண்டு வர்றார்? வேதவசனம் சொல்லுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், காலம் நிறைவேறின போது, அல்லேலூயா, அவருக்கு தெரியும் நேரம் என்ன, காலம் என்ன. இந்த பிரசங்கத்தை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெளிவா கேட்டிருக்கோம். He have the time. நேரம் அவருடைய கரத்துல இருக்குது. அதை வச்சு அவர் என்ன பண்ணுகிறார்? ஒவ்வொன்றையா வடிவமைக்கிறார். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காத்திருக்கணும், தேவ சமூகத்துல ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சுவிசேஷத்தை ஜெபத்தோடு சொல்லுங்க. இன்னொரு குடும்பத்துல சமாதானம் பண்றேன்னா ஜெபத்தோடு சொல்லுங்க. அவங்க கிட்ட சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை உங்க குடும்பத்துல சரி பண்றீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தவே கூடாது. உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி ஒரு சில காரியத்தை முயற்சி பண்ணோம்னா அது தோல்வியில தான் முடியும். நான் கணவன், நான் மனைவி, நான் பிள்ளை, நான் தாய், நான் தகப்பன், நான் மேனேஜர், நான் அப்படி, நான் இப்படி, அப்படி நான் சொல்றதா நடக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா அது தோல்விதான். ஆனா ஜெபத்தில் வச்சு பாருங்க,
நிறைய இடத்துல நம்ம பண்ற தவறு அதுதான். அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். யாராவது ஒருத்தர் சரியில்லை வீட்டில் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். கணவனுக்கும் மனைவிக்கும் செட் ஆகலை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னா நம்ம தடி எடுத்துட்டு துரத்தினாலும் அங்கே வேலைக்கு ஆகுது. விட்டுரு, தேவசாமி நீ பார்த்துக்கோ, உன் வழியை நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். நான் அட்வைஸ் பண்ணுறேன், வேத வசனத்தை வச்சு இந்த காரியம் சரின்னு சொல்கிறேன், வேத வசனத்தை வச்சு இந்த காரியம் தப்புன்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு என்ன வேத வசனம் தெரியும்? எனக்கும் வேத வசனம் தெரியும். நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவன் தான். நீ சொல்கிறது என்னால் கேட்க முடியாது. ஓகே, நான் அதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு வழியில் தான் போய் முடியும். அப்போ நான் என்ன பண்ணிடணும், அதோட நிறுத்திட்டு ஜபத்தில் வச்சிடணும். உனக்கு ஃப்ரீ கொடுத்துட்றேன், உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்றேன், போ நீ செய்கிற காரியத்தை தொடர்ந்து செய். நான் திரும்ப சண்டை பண்ணி திரும்ப கஷ்டப்படுத்தி திரும்ப அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. கர்த்தர் ஒரு நாள் உனக்கு ஒரு பிரேக் போடுவார். அல்லேலூயா. ஒன்று கர்த்தர் பிரேக் போடுவார், இல்லைன்னா உன்னை யூஸ் பண்ணவே மாட்டார். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், யூஸ் பண்ணவே, உபயோகம் கர்த்தருக்குன்னு பயன்படவே போறது இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப என்னது பாக்கியவான்கள். சமாதானம் என்ன பண்ணணும். நம்ம எதுல சமாதானமா இருக்கிறோம்? குறை பேசுறதுல சமாதானமா இருக்கிறோம், சண்டை போடுறதுல சமாதானமா இருக்கிறோம். சில பேருக்கு அதான் சமாதானம். அப்பா இன்னைக்கு சண்டை போட்டுட்டேன், அல்லேலூயா, இன்னைக்கு பிடிச்சி அடிச்சிட்டேன், இன்னைக்கு சண்டை போட்டேன், இன்னைக்கு திட்டிட்டேன், இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டேன், இன்னைக்கு இதை சாதிச்சுட்டேன், சமாதானமா தூங்குறேன். சாட்டிஸ்ஃபைடு ஆகுமானா இல்லை. ஐந்தாவது ஒரு காரியம், ஏன்னா அதிகமான பாயிண்ட்டுக்கு நான் வேகமாக போகிறேன். ஐந்தாவது ஒரு காரியம் சாந்தம். சாந்தத்தை குறித்து நம்ம முன்னே தியானித்தோம். அடுத்ததுக்கு பிறகு இணக்கம் உள்ளதாயும், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இணக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இடத்துல ஒரு தவறு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த தவறை ப்ரூவ் பண்ணுகிற அந்த அந்த இது தவறுன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிற ஞானத்தை நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கும். அல்லேலூயா. சில நேரங்களில் தப்பு பண்ண நேராக போய் நின்றுட்டு நீ தப்பு 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 தப்புங்கிறோம். இல்லை, இணக்கம் பண்ணுகிறவர்கள், அகாமடேட் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்கே என்ன பண்ணும், அதுக்குண்டான சூழ்நிலை என்ன பண்ணும், உருவாக்கும். ஒரு உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா, ஒரு சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? பிரியாணி செய்வோம். முதல்ல பிரியாணி தான். வேற வாசல் வந்து வான்ட்டு உடனே பிரியாணி போட்டு கொடுத்துருவோமா? இல்லை, மதியம் வீட்டுக்கு வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், வீட்டை அகாமடேட் பண்ணுவோம். அவங்க வந்து உட்கார சுத்தமாக இருக்குதா, வீடு சேர் நீட்டாக இருக்குதா, துணிகள் அசிங்கமாக கிடக்குதா. அப்போ முதல்ல அவங்க வரத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணாதான் அவங்க உள்ளே வந்து உட்காந்து பேசுறதுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும், சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி பண்ணி வச்சுட்டு நடு வீட்டில் குப்பை கிடந்தா என்ன பண்ணுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது அந்த பொறுமை தயாரிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுக்குண்டான ஞானம் நமக்கு வேணும். ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்குண்டான தயாரிப்பு பண்ணணும். நீ தப்புன்னு இப்படி நேராக கையை நீட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரச்சனையில் போய் முடியுது. பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். மதியம் பிரச்சனைனா 3 மணிக்கு பிரச்சனை, 4 மணிக்கு சண்டை, அவ்வளோதான். 8 மணிக்கு என்னது, கத்தி குத்து தான், அதோட முடிச்சிடணும் வாழ்க்கையை. இப்படியெல்லாம் இருந்து என்ன பண்ண முடியும்? இதுதான் ஞானம் இல்லாதவர்கள். இணக்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த சூழ்நிலை. இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்வது, இது வாசிங்க, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 9:8. அல்லேலூயா. இணக்கம் பண்றதுல அடுத்த ஒரு பாயிண்ட் நீதிமொழிகள் அழகா சொல்றாரு. என்னன்னா, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான், ஞானம் உள்ளவனை கடிந்து கொள் அவன். நீங்க யாருக்கு அறிவுரை சொல்லணும்னு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த மாதிரி பரியாசம் பண்ணுறவங்கிட்ட நம்ம ஒரு அட்வைஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை கேலி பண்ணுறவங்க, அதை கிண்டல் பண்ணுறவங்க, இல்லை அதுக்கு இன்னொரு வார்த்தையை போடுறவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? அவன் உன்னை பகைப்பான், உங்கள்கிட்ட அவன் சண்டைக்கு தான் வருவான். அப்போ யாருக்கிட்ட நான் புத்தி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நீ யாரை ஞானம் உள்ளவன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறியோ, யார் உனக்கு ஞானம் உள்ளவன் தெரியுதோ அவங்ககிட்ட போய் உன் புத்தியை சொல்லு. வீடு வீடாக கதவை தட்டி நீ இப்படி சரியில்லை, நீ அப்படி சரியில்லை, நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா புத்தி வராது.
உன்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்பான், அக்கா நீ சர்ச்சுக்கு போற, அண்ணா நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை நான் எப்படி பார்க்கறதுன்னு ஒருத்தன் வரும். அவனுக்கு ஜெபத்தோட என்ன பண்ணுங்க, அட்வைஸ் கொடுங்க. சுவிசேஷம் எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு நமக்கு. ஆனா எல்லோருக்கும் அட்வைஸ் கொடுக்க சொல்லி ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. அதுல ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஞானத்தை கொடுக்க. பரியாசக்காரன் நீ என்ன பண்ணாத, சொல்லாத, தயவு செய்து. சில விஷயங்களை சில பேர்த்திட்ட சொல்லும் போது, இந்த காரியத்தை இப்படி பண்ணலாம், இந்த காரியத்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கொடுக்குற அந்த கேலியும் அந்த கிண்டலும் சில நேரத்தில் நமக்கு அவ்வளோ கோபம் வரும். நான் எப்படிப்பட்ட ஒரு மனபாரத்தோடு வரேன், நான் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு வரேன், நான் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு வரேன். ஆனால் அவங்களுடைய மென்டாலிட்டி, நான் சொல்கிறவங்க யாருக்கு அட்வைஸ் கொடுக்கணும், அவங்க அதை கேலி பண்ணுறது, அதை கிண்டல் பண்ணுறது, அதை பரியாசம் பண்ணுறது, அதை நக்கல் பண்ணுறது, அதுக்கு இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. இப்படி ஜாயின் பண்ணி அந்த விஷயத்தை அப்படி பண்ணும்போது அது ஒரு சண்டையில் போய் முடிஞ்சிருது. கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பம் யாரு வேணா இருக்கலாம். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் அட்வைஸை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சொல்லு, இல்லை நீ என்ன பண்ணாத, சொல்லாத. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அது. தேவையில்லாமல் நம்ம நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலையில் நம்ம குடும்பங்களை பார்க்கும், கடினமான நண்பர்கள் இருப்பாங்க, கடினமான உறவுகள் இருப்பாங்க, இன்னும் திருமணத்தில் கூட சில நேரத்தில் கடினமாக என்ன பண்ண சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த இணக்கம் பண்ணுறதுங்கிறது, சமாதானம் பண்ணுகிற இந்த இணக்கம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய இடத்துல போய் நான் அவங்களுக்கு இவங்க சண்டையை தீர்த்து வைக்கிறேன்னு இந்த நடுவில் வேலை செய்கிறேன்ட்டு போய் அடிபட்டு வர்றது நம்மளாக தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த வேலை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்ல, இணக்கம் பண்ணணும், பண்ணாதவர் கிடையாது. ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு போய் என்ன பண்ணுங்க, இணக்கம் பண்ணுங்க. பரியாசக்காரனுக்கு போய் என்ன பண்ணாதீங்க, பண்ணுற வேலை நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், ஆறாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் பாருங்க, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். அடுத்த ஒரு விஸ்டம், தேவன் கொடுக்கிற ஞானம் என்ன, இரக்கம், நற்கனி. சகோதர சகோதரி, இந்த இடத்துல ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இரக்கம், மெர்சி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் தெய்வம் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் இரக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டார், அவர் ரத்தம் சிந்தியிருக்க மாட்டார். ரொம்ப ஒரு முரண்பாடு பிடிச்சவங்க நம்ம மனுஷர்கள். அதான் வேதவசனம் சொல்லிச்சு, கடந்த வாரம் தியானிச்சோம், அநீதி நிறைந்த உலகம். இயேசுவினுடைய மரணம் தெரியும், இயேசு எப்படி அடிபட்டார்னு தெரியும், இயேசு எப்படி ரத்தம் சிந்தினார்னு தெரியும், இயேசு யாருக்காக ரத்தம் சிந்தினார்னு தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு தெரியும், ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னு தெரியும், திருவிருந்து எடுக்கிறோம்னு தெரியும். இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் பாவம் செய்ய துணிகரம் எங்கிருந்து வருகிறது? அந்த துணிகரம் நமக்குள்ள வருதே. இது தப்புன்னு தெரிஞ்சுமே அந்த துணிகரம் வருதே. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரிஞ்சு அந்த துணிகரம் வருதே. இது தேவனுடைய கோபாக்கினேன்னு தெரிஞ்சு அந்த துணிகரம் வருதே. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சத்தியம் அவங்க இருதயத்துக்குள்ள இன்னமும் போகல. இது தப்புன்னு ஆண்டவர் அவங்களோட இன்னும் பேசவே இல்லை. ஆண்டவர் பேசிட்டார், அவங்க புரிந்து கொள்ளல. 8 வருஷம் 10 வருஷமா இது தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க, தப்பு செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் வேற ஒன்று செய்யறது. இது உலக ஞானம். இந்த பக்கம் நீங்க போயிடுங்க, அந்த பக்கம் நான் வேற விசுவாச பிள்ளைகள் வந்து அந்த பக்கம் போயிடுங்க, அப்புறம் நாங்கள் வேற ஒரு காரியத்தை பண்ணிப்போம். பாஸ்டர் வந்து அந்த பக்கம் போயிடுங்க, நான் வேற பாஸ்டருக்கு தெரியவா போகுது? அப்படி இல்லை. இரக்கம் உள்ளவர் தேவன். அப்ப தேவன் நம்ம மேல இரக்கம் வச்சு அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்மளும் என்ன பண்ணோம்? எபேசியர் 4:32 சொல்லுது, மற்றவர்கள் மேலே இரக்கம் உள்ளவர்களா என்ன பண்ணும் இருக்கணும். யார் மேலையும் அந்த ஒரு கசப்போ அந்த ஒரு கடினமோ இல்லாதபடி என்ன பண்ணும் இருக்கணும். இதே 1 யாக்கோபு 1:27 சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவங்களை விசாரிக்கிறது, கண்ணீர்ல விசாரிக்கிறது. அடுத்தது இரக்க குணத்துக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க தவறு பண்ணல அதனால இறங்கி போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. தவறு பண்ணுனவங்க கிட்ட இறங்கி போறது தான் தேவனுடைய குணம். அல்லேலூயா. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு, ஆமா நான் தப்பு பண்ணேன், என் தப்பை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட இப்படி நிற்க கூடாது. ஏய் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி
ஆனால் தப்பு பண்ணிட்டு நான் தப்பே பண்ணல, நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான் பார்த்தீங்க, அவங்ககிட்ட நம்ம போய் பேச முடியாது, அதை விட்டுருங்க. ஆனால் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து, ஆமாங்க நான் அன்றைக்கி தெரியாமல் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், அன்றைக்கி ஏதோ நடந்துருச்சு, நான் அன்றைக்கி தப்பு தான் பண்ணிட்டாங்கும் போது அவங்கக்கிட்ட அதெல்லாம் முடியாது, நான் யார் தெரியுமா, என்னுடைய கௌரவம் என்ன தெரியுமா, என்னுடைய ப்ளஸ் என்ன தெரியுமா, என்கிட்ட இருக்கிற பணம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ வைராக்கியமான ஆள் தெரியுமா, என் குலம் என்ன தெரியுமா, என் கோத்திரம் என்ன தெரியுமான்னு என்ன பண்ணிக்கூடாது, பேசிட்டு இருக்கக்கூடாது. என்றைக்கு ஒருவன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து நம்மகிட்ட வரானா அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட இறங்கிடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதானே சொல்லி கொடுக்குறாரு. மனம் திரும்பி ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் தப்பு தெரிஞ்சே பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது மன்னிக்கிறாரா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மன்னிக்கிற தெய்வம் இல்லை, என் தவறை உணரும் பொழுது அவர் இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார். அவரே இறங்கி வரும் பொழுது அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும், அவர் சாயலாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு தவறு பண்ணி நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா, இல்லை இனிமேல் இந்த தவறை நான் பண்ண போகிறது இல்லை, தயவு செய்து அன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியல, ஒரு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் உடனே மன்னிக்கணும். எனக்கு சில பேர் தெரியும், அவங்க இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்டதா இல்லை, அந்த தவறை உணர்ந்ததான் இல்லை, தான் செஞ்சதை இன்னும் சரியினே நிற்பாங்க. அவங்கள மன்னிக்கணும்னு ஆண்டவர் அது அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போகிறது நல்லது. அவங்கள மன்னிச்சிடலாம், நான் என்ன சொல்கிறேன், அவங்கள மன்னிச்சிடலாம். நம்ம அவங்க மேலே இருதயத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே பொங்கி பொங்கி வலிஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள அவ்வளோதான் மன்னிச்சுட்டு, இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த ஊருக்குள்ளேயே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க மாதிரி அவங்கள கண்டுக்காமல் என்ன பண்ணணும், விட்டுருணும். ஏன் அப்படின்னா, அவங்க செய்ததை இன்னும் தவறு என்று உணரலைன்னா இன்னும் தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு துணையாக நம்ம போய் நின்றக்கூடாது. அப்போ ஒருத்தர் தவறு செஞ்சு நம்ம இடத்துல வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்க்குற ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன பண்ணார், விளங்க பண்ணினார். இந்த இரக்கம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணலாம்னா 3 விஷயத்துல. முதலாவது, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், சுற்றி என்ன பண்ணணும் நோக்கணும். என்றைக்கும் நம்மளை குறிச்சே நம்ம சுற்றி என்ன பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது, பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் சாப்பிட்டேன்னா, நான் தூங்குன்னா, எனக்கு பேக் இருக்கா, எனக்கு இது இருக்கா, எனக்கு அது இருக்கா, எனக்கு கிரேவி குழம்பு இருக்கா, எனக்கு ட்ரெஸ் இருக்கா, நான் நல்லா இருக்கேன்னா, எனக்கு நகை இருக்கா, அது இருக்கா, எனக்கு வண்டி இருக்கா, நான் என்ன சுற்றியே இருக்கிறவங்க இரக்கம் பண்ணுகிறவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இரக்கம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்ட தன்னை சுற்றி பார்க்க ஆரம்பிப்பாங்க. தன்னை சுற்றி எப்படி இருக்கு, யார் யார் கஷ்டப்படுறா, யார் யார் வேதனைப்படுறா, யார் யார் திக்கற்ற பிள்ளைகள், யார் 5000 கொண்டு போய் கொடுங்க, 50000 கொண்டு போய் கொடுங்க. சில நேரத்தில் பாஸ்டர் அந்த அம்மா வந்து அழுதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம், என்ன பண்ணீங்க, நகையை அடமானம் வச்சு ஒரு 50000 கொடுத்துட்டேன். அந்த இரக்கத்தை ஆண்டவர் இங்கே சொல்லலை. இரக்கங்கிறது அது இல்லை. கடன் வாங்கி கொடுக்கறது, நகையை அடமானம் வச்சு கொடுக்கறது, வீட்டு பத்திரத்தை கொடுக்கறது, அது பாஸ்டர் தான் சொன்னார் இரக்க குணம் பண்ண சொன்னார். அதனால போன உடனே கொடுத்துட்டோம்ல எல்லாத்தையும். ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய செலவு கிடையாது. வயசானவங்களை பார்க்கும்போது ஒரு 5 ரூபாய் கொடுக்கறது பெரிய செலவு கிடையாது. இல்லை தவறு பண்ணி நம்மகிட்ட வரவங்களை மன்னிக்கிறது கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இரக்க குணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வலியை உணர்கிறவர்களாக என்ன பண்ணணும் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதானே, நம்முடைய வலியை உணர்ந்ததுனால தான் அவர் நமக்காக வந்தார். மோசேயை ஆண்டவர் எப்போ அனுப்பினார்? மோசேயை எப்பொழுது ஆண்டவர் அனுப்பினார்? 40 வயசுல அனுப்பினாரு. எப்போ ஆண்டவர் அனுப்பினார்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, கூக்குரலிட்டார்கள், ஐயோ ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் அடிமைத்தனத்தில் கிடக்கிறோம், நாங்கள் நாதி இல்லாமல் கிடக்கிறோம், எங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க, சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளை அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உடனே மோசேயை அனுப்பினார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய வலியை யார் உணர்ந்தா? தேவன் உணர்ந்தார். மற்றவருடைய வலியை உணர்கிற பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கொடுத்துருக்கார், அப்படிப்பட்ட ஒரு அன்பை கொடுத்துருக்கார், அப்படிப்பட்ட இருதயத்தை உங்கள் அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ உங்கள் சுற்றி இருக்கவங்களோ வலியை உணரணும். வலியை உணரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, அவங்க என்ன தேவையோ கேட்குறதெல்லாம் கொடுக்கணும், அப்படி இல்லை. நீங்கள் எப்பயுமே பணம்ங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்காதீங்க. சில பேருக்கு அன்பு இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு பாசம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் இரக்கம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேருக்கு இந்த மாதிரியான காரியத்தில் வலியோட வேதனையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பு கொடுக்கறது ஒரு இரக்கம் தான், அவங்ககிட்ட பாசமாக பேசுறது ஒரு இரக்கம் தான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரி இல்லை.
என் பிள்ளைனா நான் நல்லா பாசமாக இருப்பேன், இன்னொரு பிள்ளைனா அதை காயப்படுத்துவேன், கஷ்டப்படுத்துவேன், அதை வந்து நான் அவமானப்படுத்துவேன், அதை எப்படி கவலைப்படுத்தணுமோ அப்படி கவலைப்படுத்துவேன். இதுதான் இரக்கமில்லாத ஒரு குணம். இரக்கம் தான் குடும்பத்தில் இருக்கும், வெளியில் இருக்காது. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம இப்படி சொல்லிக்கூடாது. தேவ பிள்ளைகள்னா குடும்பத்திலையும் இறக்கம் இருக்கணும், வெளியிலும் இறக்கம் இருக்கணும். மூணாவது ஒரு காரியம், இரக்கம் உள்ளவர்கள் எப்படி, அவங்களுடைய இரக்கம் எப்படி இருக்கும்னா அவங்களை எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு கடனை கொடுத்து எதாவது பண்ணிக்காதீங்க. நான் அப்படி சொல்லல. அவங்க கடன்லேயே இருக்காங்களா, நான் செத்து போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வேலைக்கு போங்க, உங்களுக்கு ஒரு வேலை நான் வாங்கி தரேன், காசை பத்திரமா சேமிச்சு வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டுங்க, நீங்கள் அதுக்கு சாகிறது ஒரு முடிவு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க வாங்கின கடன் அளவுக்கு நம்மளால எஃபர்ட் அந்த அளவுக்கு பணம் நம்மகிட்ட கிடையாது. அதனால அந்த விஷயத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், கவனம் உள்ளவர்களாக என்ன பண்ணும் இருக்கணும். கடைசி ஒரு காரியத்தை சொல்கிறேன், 17ஆம் வசனத்தில். இல்லை இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பட்சபாதம் இல்லாததாயும். என்னது? பட்சபாதம் இல்லாத ஒரு காரியம். அதாவது இந்த உலகத்துல ஈக்குவாலிட்டி, கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகள் என்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சம இடத்துல வச்சு பார்க்கணும். இன்றைக்கு உலகம் வந்து இந்த பட்சபாதம் பார்க்குற உலகம். எல்லா இடத்துலையும் உண்டு. ஜாதியில பார்க்குறாங்க, மொழியில பார்க்குறாங்க, இனம் பார்க்குறாங்க, படிப்பில் பார்க்குறாங்க, பணத்தில் பார்க்குறாங்க, அழகுல பார்க்குறாங்க, கலர் நிறத்தில் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் பட்சபாதம். ட்ரெஸ்ஸு, நல்ல ஆடை உடுத்திட்டு போனால் அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு மோசமான ஒரு ட்ரெஸ், அவங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் உடுத்தி போனால் வெளியே நில்லுன்றுவாங்க. பாஸ்டர் இது மற்றவங்க செய்யும் போது நமக்கு அப்படியே வலி வேதனை குத்தும். நம்ம வீட்டில் நம்ம செய்வோம். நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பிள்ளைங்க வந்திருக்காங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்போம், கஷ்டப்படுத்துவோம், அந்த பிள்ளைகளை காயப்படுத்துவோம். அது பட்சபாதம் தான். கர்த்தர் அதை அருவருக்கிறார். எல்லாத்தையும் சம இடத்துல என்ன பண்ணுப்பாங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் படைத்த இன்னொருவரை, நல்லா கவனிங்க, கர்த்தர் தன்னுடைய சாயலாக படைத்த இன்னொருவரை நீங்க தாழ்த்துவது, அவங்கள கேவலமா பேசுவது, அவங்கள பட்சபாதமா பார்க்குறது கர்த்தரை பார்க்குற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்க்குற மாதிரி. ஜாதி அடிப்படையில் இன்னொருத்தர் தாழ்வானவன் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தரை தாழ்வானவன் சொல்றீங்க நீங்க. அவங்களுடைய ஆடை வச்சு இவங்கெல்லாம் ரொம்ப இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள கர்த்தரை, கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி. வேதவசனம் சொல்லுது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு என்ன பண்றான். ஏன் அந்த பாயிண்ட் என்ன, அது என்ன அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஏன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா கர்த்தர் அவங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். எனக்கா ஏசப்பா அப்பானா அவங்களுக்கு கடன், ஏசப்பா தான் அப்பா. அப்ப நீங்க பட்சபாதம் பார்க்காதீங்க தயவு செய்து. இல்லையா 2 பேத்துக்கு இல்லைன்றீங்க, இல்லைன்னா யாரையும் வீட்டுக்குள்ள விடாதீங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல பாஸ்டர், அது வேறு. ஆனா அதை விட்டுட்டு இவங்க வேணும் அவங்க வேண்டாம், அவங்க வேணும் அவங்க வேண்டாம், இதுல இவங்க மாத்திரம் வேணும் இவங்க மேல மாத்திரம் பாசம், அவங்க மேல வெறுப்பு. இந்த பட்சபாதம் என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ தேவ சாயல் உன்னை பெருமை பேசிட்டு இருக்கீன்னா நீ பட்சபாதம் பார்க்கிற இன்னொருவரும் தேவனுடைய சாயல். அவர்களும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் தேவ சத்தியத்தினால் அறிந்தவர்கள். அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய சூழ்நிலையை வச்சு தயவு செய்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அப்படி பார்க்கக்கூடாது. இந்த பட்சபாதம் பார்க்குறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் சமமான இடத்துல வச்சு பார்க்கணும். வீட்டில் பார்க்கும்போது எங்களுக்குன்னு ஒரு டம்ளர், வரவங்க குடிக்கிறதுக்குன்னு ஒரு டம்ளர். பட்சபாதம். எங்களுக்குன்னு ஒரு தட்டு, வரவங்களுக்குன்னு வேற ஒரு தட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர் நீங்கள் பட்சபாதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதனால நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொல்லாதீங்க. அது தெரியும் எங்கே யாரை. இப்போ ஒரு நகை பீரோவில் வச்சுருக்கோன்னா அங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைங்க. நான் பட்சபாதம் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்து சொல்லிட்டாரு. ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டேன், உட்கார வச்சுட்டேன். அப்படி இல்லை. நம்மளுடைய அணுகுமுறை, உட்கார்ந்தோன்னா பக்கத்தில் உட்கார ஆள் யார், அவர் எப்படிப்பட்ட ஆள், எங்கிருந்து வராரு, எந்த ஊருக்காரர், எந்த இனத்துக்காரர், அதெல்லாம் தேவையில்லை. அப்படியெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செய்து உங்களை கிறிஸ்துவன் வெளியே சொல்லிக்காதீங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிருங்க. ஏன்னா பின்மாற்றம் உலகம் தான் இது தீர்மானிக்குது, தேவ வசனம் தீர்மானிக்கலை. சமாரிய பெண்ணோடு கர்த்தர் உட்கார்ந்து பேசும்போது அவனுங்களுக்கு எல்லாம் பொங்கி வழியுது. எப்படி இயேசு சமாரிய பெண்ணோட போய் உட்காரலாம், சமாரியர்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவர், யூதர்களை காட்டிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆச்சு அப்படின்னு.
ஒரு ஊழியக்கார பெண்ணை அங்கிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்தார், சமாரிய பெண். அந்த பெண்ணிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல அந்த யூத ஜனங்கள் அவங்கள தாழ்வானவர்களாக பார்த்தாங்க. நிறைய திருமணங்களை அந்த அம்மா பண்ணிருச்சு. இது எல்லாமே நடந்தது. பட்சபாதம் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது 17ஆம் வசனத்தில் கடைசி ஒரு பாயிண்ட் பாருங்க. மாயமற்றதாய் இருக்கிறது. ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்போக்ரிட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இரட்டை வேஷம் தரிக்கிறது. உள்ள ஒன்று வச்சுக்கிறது, வெளியே ஒன்று பேசுறது. இது எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது சொல்கிறேன். நம்ம எல்லாமே இது எங்கேயோ ஒரு பாயிண்டில் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ப்ராக்டிக்கலாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏன்டா இவங்களை பார்த்தோம், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே எதுக்குடா அவங்கள பார்த்தோம், இவங்களை பார்க்காமே இருந்திருக்கலாமே, இவங்களாம் இன்னும் நல்லா இருக்காங்களா, இவங்களாம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு இருதயம் ஒன்று பேசிகிட்டு இருக்கும், வாய் ஒன்று பேசிகிட்டு இருக்கும். மாயம் உள்ளவர்கள். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுடைய மாய்மாலமான வாழ்க்கை எப்படி வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது பெரிய ஜபம் பண்ணுறவங்களா, உபவாசம் பண்ணுறவங்களா, கர்த்தருக்கென்று கொடுக்குறவங்களா, நாங்கள் சாட்சி உள்ளவர்கள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் மறைமுகமாக பார்க்கும் பொழுது யூதர்கள் நாங்கள் மேல் ஜாதிக்காரர்கள், மற்றவர்கள்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள், பாவிகள், விபச்சாரிகள், வேசித்தனவாதிகள், இவங்களோட பேசக்கூடாது, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, இவங்களோட சாப்பிடக்கூடாது, இவங்ககிட்ட நம்ம தள்ளி நிற்கணும். இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. எந்த இடத்துலையும் பட்சபாதம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு 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 வியாதியில் ஒருத்தர் வராங்க, அவங்க வந்த உடனே மூக்கு அப்படி பொத்திக்கிறது. ஏன் இல்லை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, அது எனக்கு ஒட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, வந்துடுது அப்படின்னு. அதுக்கு டீசெண்டாக நீங்கள் வெளியே போகும்போதே மாஸ்க் போட்டு போங்க. அவ்வளோ என்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட வரும்போது இல்லை அவங்க ஏதோ பேச வரும்போது இப்படி மூக்கு எடுத்து இப்படி இது பண்ணிக்கிறேன். பட் நான் பரிசுத்தவான் பாஸ்டர். நான் இந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்த்தது உண்டு. ஊழியக்காரர்கள்னு சொல்லி இவங்களையும் பார்த்தது உண்டு, விசுவாசங்களையும் பார்த்தது உண்டு. அந்த இடங்கள்லாம் நான் கடந்து போனதும் உண்டு. எல்லா இடத்துக்கு போனாலும் சாப்பிடணும், எல்லா இடத்துக்கு போனாலும் உட்காரணும், எல்லா இடத்துலையும் போய் யாராக இருந்தாலும் சரி, அதுதான் தேவ பிள்ளை. நம்ம எல்லாம் ஒரே சரீரம். இங்கே மாய்மாலம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. பரலோகம் யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. அங்கே ஆண்டவர் அவங்களையும் கொண்டு வந்து உள்ளே வச்சிருப்பார். நீங்கள் அங்கே போய் எப்படி பாஸ்டர் ஆண்டவரே, அங்கே ரொம்ப வைராக்கியமான கௌரவமுள்ள ஒரு குடும்பம், பூமியில் வாழ்ந்துருக்குறோம் பார்த்துக்கோங்க, அதனால் இது இப்படியெல்லாம் நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்குன்னு தனி கோட்டாவை ஒதுக்கிடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக உனக்காக ஒரு கோட்டா ஒதுக்கி இருக்கிறேன், எங்கே போயிரு, உனக்காகவே ஒதுக்கப்பட்டது, நீ தயவு செய்து அங்கே போயிடு. இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி இருக்குது பாஸ்டர், அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அவங்க அப்படி அவங்க மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்கும், வேண்டாம், காயப்படுத்தக்கூடாது மற்றவங்களை. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து அப்படி பரிசுத்தவான் மாதிரி, அப்படி சுத்தவான் மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான். சாப்பிட மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு மாய்மாலமான நடிப்பு. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பல ஜனங்கள் இடத்துல செல்லாத ஒரு காரியமே அதுதான். தேவ வசனம் இன்னைக்கு பல பேர் இடத்துல செல்லாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய காரியமே இந்த மாய்மாலம் தான். கடைசியாக 18ஆம் வசனம் பாருங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே என்ன பண்ணுகிறது, விதைக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நீதியாகிய கனி, ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கனின்னு சொன்னா என்ன அப்படின்னா நீதி தான் கனி. நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய அந்த ஐயாவுடைய வாழ்க்கை முறை ஒரு ரைச்சஸ் பர்சன், நீதி உள்ளவன், அவன் நீதிமான் அப்படிங்கிற ஒரு கனி அவன் பெறணும். இந்த பூமியில வாழ்ற ஒரு நோக்கம் அதுதான். அப்ப நான் அதை பெறணும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன வழின்னா வேத வசனத்தை பின்பற்றுவது தான். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அடைமொழிக்குள்ள அடைஞ்சு, பாஸ்டர் நான் வந்து படிக்காதவன், என்னை எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை படிக்காதவன் சொல்லி என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறது சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நான் 2வது படிச்சிருக்கேன், நான் 5வது படிச்சிருக்கேன்ல, அப்போ அங்கே ஒரு பெருமை வந்துடும். என்ன, நான் 5வது, அவர் 2வது, 10வது படிக்கிறவன் என்ன பிறந்தல்றான்னு புலம்புறோம். ஆனால் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது என்னை விட ஒருத்தன் கம்மியாக படிச்சிருக்கான், நான் ஸ்கூலே போகாதவன் சார், படிப்பறிவே இல்லாது, எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க? 5வது படிச்சுட்டே நான் என்ன பண்ணுறேன், சில கணக்குகள் தெரிஞ்சு வச்சே நான் கஷ்டப்படுறேன். ஆனால் 2வதுலாம் படிச்சுட்டு நீங்கள் எப்படி அப்படியே தங்களை அப்படியே பெருமை பேசிக்கிறேன். ஏன்னா நான் 5வது படிச்சிருக்கேன்ல, உன்னை விட. உங்களுக்கு சொந்த வீடு இல்லையா, என்ன போங்க, நான் வாங்கிட்டோம்ல 2000 சதுரடி, தேவையா? அல்லேலூயா.
தேவையா ஒருத்தர்? அவங்களுக்கே இல்லைன்னு இருக்கு, அது தெரியும் நமக்கு. அவங்கள கேட்டு அவங்ககிட்ட சொல்லி, வண்டி இல்லையா அவங்ககிட்ட, நகை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எதுக்கு கேட்டு மட்டும் அவங்க கொடுத்துட போகிறாங்களா? இல்லை நீங்கள் அவங்க சொந்த வீடு இல்லைங்கய்யா அப்படின்னு சொன்னால், வாங்க உங்களுக்கு என்கிட்ட 2000 சதுரடி இருக்கு, 1000 சதுரடி உங்களுக்கு எழுதி கொடுத்தா எழுதி கொடுக்க போகிறோமா? இல்லை. ஒருவேளை அவங்க சொல்கிறாங்க, ஐயா என்கிட்ட மாதிரி வீடு இல்லை, நிலம் இல்லை, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக தருவார், அப்படி போகிறதுங்கிறது வேறு. அப்போ நீதிமான் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்டவன்? அவனுடைய கனி, ஃப்ரூட் அப்படி தான் இருக்கணும். தன் குடும்பத்தில், சபையில், தான் வேலை செய்கிற இடத்துல, தான் பழங்குற ஜனங்கள் மத்தியில், எல்லாவற்றிலும். ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் ஆண்டவர் இங்கே பாருங்க விதைக்கிறத குறிப்பிடுகிறார். 18ஆம் வசனத்தில் விதையை என்ன பண்ணுகிறார்? குறிப்பிடுகிறார். விதை என்பது இன்னைக்கு போட்டு நாளைக்கு முளைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஒரு கத்திரிக்காய் செடி போடுறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு விதை ஊன்றீங்கன்னு சொன்னால் அது எப்போ காய் கொடுக்கும்? நாளைக்கு கொடுத்துருமா? அடுத்த வாரம் கொடுத்துருமா? எப்போ கொடுக்கும்? 3 மாதம் 4 மாதம் என்ன பண்ணும்? ஆகும். 2 மாதம் 60 நாள் 70 நாள் கழிச்சு தான் அது என்ன பண்ணும்? காய் கொடுக்கும். அப்போ ஒரு மனுஷன் நீதிமான் அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் அட்டைட் பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அப்பா இன்னைக்கு நான் போய் ஒரு ஏழையை பார்த்தேன், ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மாவை பார்த்தேன், 10 ரூபா போட்டேன், இன்னைக்கு நான் ரைச்சஸ் பர்சன், நான் நீதிமான். அப்படி இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும். அவருடைய 2ஆம் வருகை, நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீதி உள்ளவனா வாழணும். அதுதான் கனி. அந்த கனி எப்போ அறுக்கப்படும் அப்படின்னு சொன்னா, பரலோகம் போகும்போது அந்த கனி என்ன பண்ணும்? அறுக்கப்படுகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம், சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாலும் அவங்க ரட்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் சரியா இல்லை. ஹல்லேலூயா. நான் சமாதானம் பண்ணுகிறவனா, நான் நீதிமானா, நான் தேவ வசனத்தை கீழ்ப்படுகிறவனா இருக்கும் பொழுது, எனக்குள்ள அந்த விதை உயிருள்ளதா இருக்கும் பொழுது தான் அந்த விதையை இன்னொரு இடத்துல கொடுக்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? முளைக்கிற விதையா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த வாரம் அந்த வீடியோ பார்த்தீங்க? எந்த வீடியோ பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம போட்டிருந்தோம்ல, ஒரு 1.25 மணி நேரம் நான் என்ன பண்ணேன், ஒரு 15 பேருக்கு நம்ம என்ன பண்ணோம், டீச் பண்ணோம். பைபிள் காலேஜ் நம்ம இதில் நான் அவங்களுக்கு போதித்தேன். அதை நான் தனியாக இன்னொரு கேமராவில் டீச் பண்ணி நான் போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? 2 பேர். ஆனால் 35 பேர் அதை பார்த்துருக்காங்க. எத்தனை பேர்? 35 பேர். அப்போ 34 பேர் இங்கே இல்லாதவங்க தான் யாரும் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க. அதில் 34 பேரில் 5 பேர் அதை லைக் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேர் அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நல்லா கவனிச்சுக்கு. ஏன்னா அதில் இந்த விதையை குறித்து அவ்வளோ தெளிவாக பேசியிருக்கோம். விதை ஏன் சுவிசேஷம் வெற்றியாக இல்லை, ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்காததுனால தான் சுவிசேஷம் சரியாக அறிவிக்க முடியறதில்லை, சத்தியத்தை சரியாக அறிவிக்க முடியறதில்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணம் பண்ணுறதில்லை. ஏன்னா ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களை 10,000 ரூபா போட்டு மொபைல் ஃபோன் வாங்கினது உங்கள் பலனால கிடையாது. அல்லேலூயா. நான் என்னுடைய திறமையால் சம்பாரிச்சேன் பாஸ்டர். நான் ஃபோன் வாங்கினேன், காமெடி பார்ப்பேன், வீடியோ பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், அந்த படம் பார்ப்பேன், இதுக்கு தான் டெய்லி 1.5 GB நான் டேட்டா போடுறேன்னா பரலோகம் போனால் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. வேத வசனத்தை நீ சரியா, வேத சத்தியத்தை நீ, ஏன் வசனத்தை மட்டும் பாருங்க, நான் பேசுறதை பாருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, குப்பை. பாட்டு கேளுங்க, வேத வசனத்தை கேளுங்க, வேத அறிவுள்ள வார்த்தையை கேளுங்க. நீதியுள்ள வாழ்க்கைக்கு அதெல்லாம் ரொம்ப அவசியம். அப்ப அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தை அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள விசுவாசம், சுவிசேஷம் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் அதை இன்னொருவருக்குள்ள நான் சமாதானத்தில் என்ன பண்ண முடியும்? விதைக்க முடியும். நான் ஜெபம் பண்ணல, நான் அதை வேதவசனம் வாசிக்கல, நான் தேவனுக்கு என்று பயன்படல அப்படின்னு சொன்னா, நான் என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் தேவனை பற்றி அறிவித்தாலும் அதனால என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். இந்த எல்லா விஷயமும் நம்முடைய தினந்தோறும் வாழ்க்கையில் செய்யணும் பாஸ்டர். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படியே ஒரு மனுஷன் எப்படி நன்மை செய்யணும்? ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாதுன்னா, நன்மை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அடி விழும், நமக்கு உபத்திரம் வரும், வேதனை வரும், கஷ்டம் வரும், எல்லாமே வரும்.
உடனே சோர்ந்து போய் இனிமேல் நான் யாருக்கும் நல்லதே செய்ய மாட்டேன், இனிமேல் யாருக்கும் நல்லதே பண்ண மாட்டேன், நான் கம்முன்னு நான் பாட்டுக்கு என் வழியில் போயிடுறேன் சொல்லக்கூடாது. நீ செய்கிற நன்மை அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு புரியும்? தேவனுக்கு புரியும். அதான் அடுத்த வார்த்தை சொல்லுது, ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நீங்களும் நானும் செய்த நன்மைக்கு, ஒருவேளை நாம் செய்த நண்பர் நமக்கு செய்யாமல் இருக்கலாம், நாம் செய்தவர் நமக்கு அதை குறித்து அதுக்கு ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆனால் நாம் நன்மை செய்யும் போது கர்த்தர் அதற்குண்டான அறுவடை என்ன பண்ணுவார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா அந்த நாளில்?